இறங்கடா கீழே. எதற்காக? என்ன திமிரு இருந்தா என்ன மதிக்காம இருப்பேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு? யார் யாரிடம் கேட்பது? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பிடிச்சு கட்டுக்கடா இவனை. சிப்பாய்களை என்னை துரத்தி கொண்டு வருகிறார். ஓஹோ, பயந்தான் வழியா? யார் பயந்தான் வழி? நான் தப்ப வேண்டுமானால் நீ எனக்கு இடமளிக்க வேண்டும். இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. இல்லையா? நீ பாக்கலையா? நான் பாக்கலங்க. ஏய், இந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள என் மகதானே இருக்கிறா. யாரும் கிடையாது, வெளியே போங்க. அது எனக்கு தெரியும். கேடாவும். ஏய், இல்லையா? பொம்பளை இருக்கிற வீட்டுக்குள்ள பூந்து இப்படி அக்கலம் பண்ணுங்களா? இவ்வளவு கேப்பார் கிடையாதா? ஏய், உங்களை பிடிச்சு கட்டுங்க. தூராணி, தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் பார்க்கலாம். அம்மா! சரி, அவன் எப்படிமா வீட்டுக்குள்ள வந்தா? மகேஸ்வரி, அதாம்மா தெரியல. சரி சரி, இல்ல வா. கணக்கா, மாங்குடி பண்ணையார் தர்மலிங்க நீயா நானாயா? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க தான். நான் தானே. ஆமா, என் பேரை சொல்லிட்டு ஊர்ல கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்காம உடம்பு எப்படி இருக்குது? தொலைச்சிருவோம், தொலைச்சு உண்மை உளறிடு. உங்க உப்ப தின்னுட்டு அப்படி துரோகம் நினைப்பா உங்களுக்கு? ஊர்ல உள்ள பொறாம பசங்க ஏதோ கட்டி விட்டு அது காத்து வாக்கல வருது. அவனுங்க தான் அப்படி சொல்றானுங்கன்னா நீங்க கூடவா? ஏயா கூட இடுற? காமாட்சி, காமாட்சி, ஏன் இப்படி அலறீங்க? எல்லாம் உன்னை கட்டிக்கிட்ட தோஷம் தான். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மாணிக்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அட, மாணிக்கம் வந்துட்டானா? மாணிக்கம், இல்லை. அட, வேலாயுதம் என்னடா சொன்னா? நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி, நானே அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கச்சிதமா முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னான்ப்பா. இது என்னடா இது? அட, பழைய பாக்கிக்கு என்னடா சொன்னா முடிக்கிறதாவது? மாணிக்கம் ஒரு பொண்ணை பார்த்தானா? ஏன் இதுவரை ஒரு பொண்ணைய பார்த்தது இல்லையே? இல்லீங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறான். என்னது பொண்ணு? நம்ம தம்பி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதை சொல்ல நீங்க வந்துட்டீங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். என்ன கேட்காம இவன் ஒரு பொண்ணை பாக்குறது, என் உத்தரவு இல்லாம அவன் மேல இவன் ஆசைப்படுறது, என் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம அதுக்கு ஏற்பாடு பண்றது, இதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறது?
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா டேய், கல்யாணம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு பொண்ணுட்டுக்காரங்களுக்கு யோக்கியம் இருக்குதா? இல்ல சீரு சிறப்பு ரொக்க பணம் கொடுக்க அவங்களால முடியுமா? ஏண்டா டேய், இதெல்லாம் தெரிஞ்சுக்க உனக்கு வயசு போதுமாடா? பார் காந்திமதி, உன் பொண்ணுக்கும் வயசாச்சு. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? பேசாம என் அக்கா மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுத்துரு. அவ அங்க ராஜாத்தி போல இருக்கலாம். பையனுக்கும் நிறைய சொத்து இருக்குது. சொத்துக்கு என்னங்க, எங்களுக்கு கூட தான் இருக்கு. பின்ன உனக்கு வாய்க்கிற மருமகன் எப்படி இருக்கணுமா? சொத்து இல்லைன்னாலும் சோதாவா இருக்க கூடாது. பணம் காசு இல்லைன்னாலும் படிச்சவனா இருக்கணும். அப்படின்னா என் அக்கா பிள்ளை சுத்த சோதா முட்டாள் அப்படிங்கிற? ரொம்ப வாய் கொழுப்பு தாண்டி அம்மா உனக்கு. இவள ஊருக்குள்ள குடியிருக்க விடாம ஒதுக்குப்புறமா தள்ளி வச்சு கூட இவ கொழுப்பு அடங்கலையே. உள்ளத சொன்னா உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். புறப்படுங்க. இந்த திமிர் பிடிச்ச வீட்டுக்குள்ள நாம நுழைஞ்சதே தப்பு. இவ மருமகனா எந்த ராஜா மகன் வரப்போறான்னு பாத்துருவோம். வாங்க. நல்ல சூடு கொடுத்தம்மா. கேலி இல்ல பண்ணிட்டு போறாங்க. கேலி என்னம்மா, உனக்கு நிஜமா ராஜா மகன் தான் வரப்போறான். அந்த ராஜா மகனையே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா சுப சமாச்சாரத்தை முன்னாடியே சொல்லி முடிச்சுவிட்டு அப்புறமா வாங்கண்ணா உட்காருங்க. உட்கார. என்னண்ணா விஷயம்? விஷயம் இருக்கு. இப்பதான் போய் உன் மகளுக்கு ஒரு வரனை பார்த்துட்டு வர்றேன். வரனா? யாருண்ணா? அது பெரிய சம்பந்தம் காந்திமதி. நம்ம மாங்குடி பண்ணையார் தர்மலிங்க மகன். அவனுக்கு உன் மகளை பிடிச்சிருக்கான். அவன் எப்ப பார்த்தான் என் மகளை? ஏதோ அன்னைக்கு சிப்பாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்போ. அதாம்மா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சிப்பாய்களை நல்லா உதைச்சி தப்பிச்சுட்டு போனாரே. உன் மகன் அதே நிலவா தான் இருக்கிறா. காந்திமதி, பண்ணையாரே எல்லா விஷயத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ஏதோ எங்க அதிர்ஷ்டம். ஆனா கல்யாண செலவெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? சீர்வரிசையெல்லாம் சிறப்பா செய்யணுமா? அவ்வளவெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வசதி வேண்டாமாண்ணா? அப்படி சொல்லிட்டா நல்ல இடம் பெரிய இடம்னா இதையெல்லாம் யோசனை பண்ணலாமோ? எப்படியாவது நீர்தளத்தை வித்தாவது கௌரவமான முறையில கல்யாணத்தை செய்து முடிக்கணும். ஆமா, எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? எனக்கு என்னம்மா தனி கட்ட. அண்ணா, என் பொண்ணு போற இடத்துல ஒரு சுடுசொல்லு கேளாம இருந்தா போதும். இந்த மாசத்துலயே நம்ம தம்பி கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமான வாழ்த்து செய்தீங்க. ஓய், இது பண்ணையார் வீட்டு கல்யாணம் ஐயா. வண்டியா வாழ்த்து வந்தாலும் வாயை திறக்காத. இல்லீங்க. ஓய், உனக்கு படிக்க தெரியுமா? ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேனுங்க. பாருங்க. சரியா, இந்த வாழ்த்து கடுதாசிய வந்திருக்கிறவங்க மத்தியில பட்டார் பட்டார்னு படி. சரிங்க. இன்னொரு விசேஷம், என் பேரு வர்ற இடத்துல பலமா கத்து படி படி. சரிங்க. மகாராஜ ராஜஸ்திரி தர்மலிங்கம் பண்ணையாருக்கு. ஓய் பண்ணையாரே, நீர் மானமுள்ளவராய் இருந்தால், மட்டு மரியாதையுள்ளவராய் இருந்தால் வாழ்த்து செய்திய பாதியில நிறுத்தினா தோஷமுங்க. நீர் மானமுள்ளவராய் இருந்தால், மேலும் மோசமுள்ளவராய் இருந்தால் இந்த கல்யாணத்தை இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக நடத்துவீரா? திருமணம் நடத்தும் பெருமிதத்திலே ஒன்றை நீர் கவனித்திருக்க மாட்டி, இப்போதாவது அதை கவனியும். சுற்றிலும் பாரும். பெண் வீட்டாருடனோ அல்லது பெண் வீட்டார் கிராமமாகிய பூங்குளத்தில் இருந்தோ 5 வயது குழந்தையாவது உமது விசேஷத்திற்கு வந்திருக்கிறதா? வரவில்லையா? அதற்கு காரணம் கூறுகிறோம், கேளும். உமது மருமகள் மகேஸ்வரியின் தாய் இளம் விதவை, கெட்ட நடத்தை உடையவள். அவளை ஜாதி பிரஸ்தம் செய்திருக்கிறோம். அதனால் உம்மை நாங்கள் கௌரவிக்க தயாராக இல்லை. எங்களில் யாரும் உமது வீட்டு விசேஷத்திற்கு வரப்போவதும் இல்லை. இப்படிக்கு பூங்குளம் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடி விட்டீங்களா பாவீங்களா? என் பரம்பரைக்கு தீராத பழியை உண்டு பண்ணி விட்டீங்களே. எல்லாம் தொலைஞ்சு போங்க. என் குடும்ப கௌரவத்துக்கு குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. கண்டானா காதலிச்சானா? ஏண்டா உங்க அப்பா செல்வாக்கு சமாதி கட்டிட்டியடா? எவன்டா இனிமே நம்மள மதிப்பா? முன்ன இந்த விபச்சாரி வீட்டை விட்டு தரத்து. அண்ணா அண்ணா அண்ணா, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கண்ணா.
எங்க குடும்பத்து பேர்ல இருக்கிற பொறாமைதானே இந்த ஊராரெல்லாம் எங்களை பழி சுமத்திருக்கிறாங்கண்ணா. இதை நம்பி எங்களை உதவி தள்ளாதீங்கண்ணா. ஊர போ, உன் நிழல் பட்டாலே பாவம். அப்பா, தீர விசாரிக்காம இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடா தீர விசாரிக்கிறது? ஒருத்தன் சொன்னா தீர விசாரிக்க வேண்டியதான். ஊரை திரண்டு வந்து சொல்லும் பொழுது தீர விசாரிக்கிறதா, தீர விசாரிக்க. இது முடிவு செய்ததுதான். மாமா மாமா ஓகே கழுதுங்களா, என்கிட்ட பேச எந்த வாயிடு இருக்கு உங்களுக்கு? நீங்க 2 பேருமா இந்த பய வேலாயுதம் கூட சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை நிர்மூலமாக்க பாத்தீங்களே, சண்டாளிங்களா. மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்க ஒரு பாவமும் அறியோம். மாமா எங்களை கைவிட்டுடாதீங்க. மாமா மாமா சீ, பேசாத. உனக்கு எனக்கு இனிமே எந்த விதமான சொந்தமும் கிடையாது. நீ எனக்கு மருமகளும் இல்ல, நான் உனக்கு மாமனும் இல்ல. பாருங்க. ஏய், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற விஷயம். இத பத்தி பொட்டச்சிகள் ஒண்ணு தெரியாது. நீ போ. ஆமா தா, இந்த நிமிஷமே வீட்டை விட்டு மரியாதையை வெளியே போயிடணும். மாமா எங்களை நிர்கதியா விட்டுடாதீங்க மாமா. அப்பா, ஏய், இது சம்பந்தமா இனிமே நீ பேசுற, இது கல்யாண வீடுன்னு பார்க்க மாட்டேன். முடி தோண்டி புதைச்சு போடுவேன். அப்பா, அப்படி செய்தாலும் பரவாயில்லை. ஒரு பாவமும் அறியாத ஒரு பெண்ணை நிர்கதியாக வீட்டை விட்டு வெளியே விரட்டுற பாவத்தை பார்க்க சகிக்காம மாணிக்க செத்தான் என்ற நல்ல பேராவது கிடைக்கட்டும். ஏண்டா என்னை எழுத்து பேசுறியா? அப்பா, ஏய் மாணிக்கம், நான் கடைசியா சொல்றேன். அவன் இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா உன்னை பெத்து வளர்த்த அப்பன் தூக்குற துங்குறதாண்டா நீ கடைசியா பார்க்க முடியும். ஏன் இப்படி அவசரம் மாதிரி பேசுறீங்க? சீ, மாணிக்கம். அம்மா, மாணிக்கம் கொஞ்ச காலம் பொறுத்துக்கடா கண்ணு. அவர் மனசு என்னைக்கு இப்படியே இருக்காது. அதுக்கு நான் இருக்கேன்டா. என் பேச்ச கேளு. வா இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? மாமா உனக்கெல்லாம் சொன்னா தெரியாது.